இன்னும் 11 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? ஆட்சி அமைக்கப் போவது யார்? ஸ்டாலின் அவர்களா, இபிஎஸ் அவர்களா, அல்லது புதிதாக கட்சி ஆரம்பித்து 2ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கும் விஜய் அவர்களா? யாருக்கு வாய்ப்பு மக்கள் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றிய புதிய பிரம்மாண்டமான வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை பற்றி தான் இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டே இருங்கள். இதை பற்றி தற்போது நாம் முழுமையாக காணலாம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வர இருப்பார்கள் என்பதை பற்றிய ஒரு கேள்வியாக மொத்தமாக ஒரு 1000 நபர்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு மக்கள் 1000 நபர்களும் ஒவ்வொருத்தரும் தனது ஆள் மனதில் என்ன உள்ளது என்பதை புதைந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் எவ்வளவு சதவீத மக்கள் இந்த நபர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும், தொடர்ந்து முதலமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்று 32% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை பற்றி 20% நபர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே 20% மக்கள் தான் விஜய் அவர்களும் புதிய முதலமைச்சராக அவர்கள் ஆட்சியேற்பார் என்பதை பற்றி வாக்களித்திருக்கிறார்கள். மீதம் 8% வாக்குகள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் முதலமைச்சராக வர வாய்ப்புள்ளதாக வர வேண்டும் என்று அவர்கள் வாக்களித்து உள்ளார்கள். தனது ஆள் மனதில் உள்ள கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்டு என்டிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நிலவரதை பார்க்கலாம். என்டிகே அதான் சீமான் அவருடைய கட்சி 8% வாக்கு வங்கி அப்படின்றது நீடிச்சு கொண்டு தான் வருது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அங்கேயும் போட்டி இருக்குது. காம்படிஷன் அப்படின்றது 20% அங்கே ரெண்டுமே போட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் பிரதான எதிர்கட்சிகள் பல இருக்கும். அதில் அதாவது முதன்மை எதிர்கட்சியாக முதன்முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே எதிர்கட்சி தலைவராக அவர் திரைப்படத்தில் கூறியது போல எதிர்கட்சி தலைவராக எதிர்த்து நின்று மக்களுக்கான குரலை அவர் சட்டமன்றத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல பிரகாசமாக இருக்கு அப்படின்றத நம்ம இந்த கணிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கட்சி மீண்டும் ஒரு ஆளுங்கட்சியாகவும் பிரதான எதிர்கட்சி விஜய் அவருடைய கட்சியாகவும் வர வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதை தான் இந்த கருத்து கணிப்பு என்பது மிக தெளிவாக காட்டுகிறது. இன்னும் கூடிய காலங்களில் கூட்டணிகள் அமைக்கும் போது தான் இன்னும் சில முக்கியமான துல்லிய கருத்து கணிப்பை பற்றி நாம் தொடர்ந்து உங்களிடம் வெளிப்படுத்த முடியும். அந்த துல்லிய கருத்து கணிப்பை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.